பிரைஸ் தி லார்ட். ஒரே ஒரு வசனத்தை கூட காண்பித்துக் கொடுக்கிறேன். சங்கீதம் 9ஆம் அதிகாரம் 10வது வசனம். கர்த்தாவே, உம்மை தேடுகிறவர்களே நீர் கைவிடுவதில்லை, ஆதலால் உமது நாமத்தை அறிந்தவர்கள் உம்மை நம்பி இருப்பார்கள் சொல்லிட்டு இங்க சங்கீதக்காரன் தாவீது சொல்றாருங்க. அதாவது என்ன விஷயம்னா, நான் ஆண்டவரை தேடுறேன்ப்பா, ஆண்டவரை நான் தேடுறதுனால அவர் என்னை எப்பவுமே கைவிட மாட்டார்னு எனக்கு தெரியும்னு சொல்லி இங்க சங்கீதக்காரன் தாவீது சொல்றாரு. இன்னைக்கு நம்ம லைஃப்ல பாத்தீங்கன்னா ஏசப்பா நம்ம கூட தாங்க இருக்காரு, நமக்கு உதவி செய்யறாருங்க நிறைய நேரங்கள்ல. ஆனா நம்ம என்ன பண்றோம் தெரியுங்களா? ஏசப்பா என் கூட தான் இருக்காரா, எனக்கு ஹெல்ப் பண்றாரா, என் தேவைகளை அவர் சந்திப்பாரான்னு சொல்லி நிறைய நேரங்களில் நம்ம டவுட்ல இருக்கும். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, மகனே மகளே, நீ என்னை தேடுற அப்படின்னா நான் ஏன் உன்னை கைவிட போறேன்? நிச்சயமா உன்னை கைவிட மாட்டேமா. இந்த நாள்ல இந்த நேரத்துல நீ ஏதோ ஒரு காரியத்தை எதிர்பார்க்கிற, அதை நிச்சயமா உனக்கு தரப்போறேன்னு சொல்லி ஏசப்பா இன்னைக்கு உங்களை பார்த்தாங்க சொல்றாரு. இன்னைக்கு உங்க லைஃப்ல பாத்தீங்கன்னா அநேக காரியங்கள் உங்க லைஃப்ல தேவைகள் இருக்கலாம். நீங்க எதிர்பார்க்கிற படிப்புல, எதிர்பார்க்கிற வேலையில, எதிர்பார்க்கிற தொழில நீங்க நல்லா வரும்னு ஆசைப்படலாங்க. அதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னா நீங்க ஏசப்பாவை தேடுற மகனா மகளா இருக்கணுங்க. தாவீது ஏசப்பாவை தேடுற மகனாவா இருந்ததுனாலதான் தாவீது நாட்டுக்கு ராஜா ஆனாரு. இன்னைக்கு நம்ம லைஃப்ல கூட நம்ம ஏசப்பாவை